என்று மன வேதனையாக இருக்கின்றது அண்ணா. மனவேதனையா? போன் பண்ணலாம் பாத்துங்க. அப்ப கொரோனா டைம் அதனால பண்ணல. ஆமா, நம்முடைய அரண்மனை சின்ன வச்சு துள்ளி குதித்து விளையாடி இருக்கின்றது. அழகான சிலை ஒன்று நிற்கின்றது. இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? யாரும் கொண்டாடலப்பா, நான் தான் 1050 ரூபாய் கட்டி எடுத்து நிக்க வச்சுக்கிறேன். இந்த சிலைக்கு மதிப்பு 1050. டோக்கன் அட்வான்ஸ் ஐயா. இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இந்த தங்க சிலை தானடா என் மனைவி காசு. நினைக்க போறேன் தப்பா. செக்கு ஓடிக்காட்டு பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறீங்களே. நானே சும்மா நின்று எனது உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? ஆமாண்டா. உங்க மேல கோபம் இல்லடா. நீங்க மன்னனாக காட்சியை தான் பார்க்க முடியவில்லை. உடைய திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே, அதுக்கும் கொடுத்து வைக்க முடியாத பாவியாகி விட்டேனே நான். அப்படியா? ஆமாண்ணா. குடும்பத்தின் குத்து விளக்குடா மனைவி. அலா அலா குடும்பத்தில் குத்து விளக்க இந்த மழையில எச்சிரி போய் இட்டு போய் ஊத்தினாங்க. அண்ணா, அழகு தேவதை எனக்கு அண்ணியாக கிடைக்க ஒரு ஜென்மத்தில் புண்ணியமல்லவா செய்திருக்க வேண்டும். அண்ணே பயப்படுது அந்த அக்கா பிடிச்ச கூட்டம் மாத்தா அப்படி நல்லா இருக்கட சாமி. ஆமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறேன். பார்த்து விட்டேன். நம்முடைய ஒரே தங்கை தங்கை என்னடா பொம்பளை நோயா? ஏன் தங்கச்சி எங்க என்று கேட்டதற்கு அண்ணனுக்கு நெஞ்சு சிவாஜி கணேசன் கட்டாண்டா அவனாங்க பையன் 500 ரூபாய்க்கு நடிறான்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறான். ஐயோ வைத்துறே தங்கச்சி முத்ததுக்கு இருக்கல்ல அவ பாடத்துல பையில பழுதி படிக்கும்போது ஓடிட்டப்பா. ஐயோ ஐயோ நான் கிடையாது, நான் பாரு ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஆண்மகனை அழைத்து சென்றிருந்தாங்க, சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி ரெண்டாங்க தான் நிக்கிறேன். வெளியிட்டு போய் என் தங்கச்சி என்ன பண்ணிருப்பேன்? ஏன் அவ சிரிக்கிறா? எப்படியா முண்டா தலைக்காணி மந்திரம் யாத்திராமா? எனக்கு வழி தாங்க முடியல. ராயிலக்கடை மாத்திரம் தான் உணர்த்துறதா? ராயிலக்காடு வேணாப்பா, 1848 வாங்கி ஊற்றிக்கோ. அன்னைக்கு ஒரு அழைத்த உண்மையா? தர்ம பத்தினி அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியமடா. நான் கப்பல்ல நினைக்க மாட்டேன் பழுக்குது அம்மா. அழைத்த உண்மையா? நான் சொல்வது அழைச்சி வைத்த சதிகார பாவி மீது சத்தியம். உன சதிகார பாவி எப்படியா முன்ன பணம் வாங்காதே சாவடிச்சிருவா பழுக்குது. யார் தட்ட பிள்ளையா தெரியலையே. வரங்க போறலாம் சத்தியம் பண்றாங்களே. இந்த ஊர் ஆத்தாத்து வீட்டுக்கு போனது ஊரா இருக்குமா? செத்து போடுங்கன்னு தெரியலையே. ஐயோ மொத்தமா கூட்டமா சேர்த்துட்டுக்கிறாங்கம்மா. நான் செத்துறேன் எப்பா. 45,000 வாங்கி நீங்களே பகிட்டு 2000 ரூபாய் கொடுத்து அனுப்பலான்னு பார்த்தாங்க. அந்த படுபாவி இப்படிப்பட்ட துரோகத்தை செய்து விட்டாளா? என்ன விட அவன் மீது பாசமா வைத்திருந்த நீங்கள் தானே. உண்மைதானடா? அண்ணனுக்கு துரோகத்தை செய்து விட்டால படுபாவி. தம்பி நான் மற்ற நாட்டில் இருந்தா அந்த படுபாயை வெட்டி கூறு போட்டு வேண்டாமடா. ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை ஆசை தங்கை நிறுத்தி படுபாவி தவறு செய்து விட்டால் நீ வந்து விட்டாய். எனக்கு என்னடா இனிமேல் கவலை இருக்கு? நான் திருமணம் பேசிக் கொண்டிருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறேன். நம் நாட்டில் குடிமக்கள் அத்தனை பேரும் நாட்டை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். நாட்டில் பயில உங்களுக்கு பகல்லே பசு மாடு தெரியாது.
ஏய், எஜமா யாரு, வேலைக்கார யாரு? யாரு தெரிந்தாங்கண்ணா? யாரு தெரிந்தாடா? ஆரம்பத்துல 2 காட்சி வந்தா அதுக்கு 1500 ரூபாய். ஏய், வேலைக்கார யாரு? ஐயா மன்னர் யாரு? எனக்கு தெரியல ஐயா. தெரியாம எனக்கு அச்சா யாரும் சொல்லிருப்பாங்களா அச்சா? ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? ஐயா அடிச்சு வலிக்குது உனக்கு? வலிக்குது உனக்கு? ஐயா ஐயா யாரு கூட கொஞ்சம் நல்லா வெள்ளையா இருக்க மாட்டேங்கிறான். என்ன நேச்சது உங்களுக்கு? ஐயா ஆ. நாங்க 2 பேர் அழைத்தையும் கானகத்தில் வாழக்கூடிய மிருகங்கள் அழைத்து விட்டது என்ன ஐயா. பயிர் வச்சா அப்படியே? என்ன பயிர் வச்ச? மல்லாட்டு ஐயா மல்லாட்டு நாட்டு விட்டு ஐயா. மல்லாட்டை நாத்து விட்டாயா? நாத்து விட்டாரம்மா. மல்லாட்டை நாத்து விடுவாங்க. ஏய், மல்லாட்டை நாத்து விடுவாங்க. ஐயா மறுபடியும் ஆமாங்க. நல்லா கொஞ்சம் நாத்து விடுவாங்க. சரி, கவலைப்படாது. ஐயா இருங்க, அவன் பேசுறது தெரியுமா? பேச வேலை நம்பர் வராதியா? சொல்லுங்க. நாங்க 2 பேர் அழைத்தையும் கானகத்தில் வாழக்கூடிய மிருகங்கள் அழைத்து விட்டது ஐயா. அதனால் என்ன பிறகுப்பா? ஐயா என்ன பிறகு? நான் பேருங்க. பூச்சி நாகமுச்சியே பள்ளி போறானா? ஐயா கேளுங்க. இது ஒரு மிருகமா? இது ஒரு மிருகமாடா? என்னை அழைத்து வந்து இங்க அசிங்கப்படுத்தி விட்டாங்க. நாகமுச்சி, நாகமுச்சி, நாகமுச்சி. தொடைக்காத, தொடைக்காத. ஐயா, உன்னை வாங்கி போடா. வாங்கி போடா. இளவரசே, பார்த்து வர. அமைச்சரே, குடிமக்கள் குறைய தீர்க்க வேண்டும். எப்போது கானகம் செல்ல வேண்டும், மிருகங்களை வேட்டையாட வேண்டும். தாமதமாகிவிட்டது. அண்ணா, கானக நீங்கள் செல்வதா சரி என்று வார்த்தை கூறுங்கள். கானக சென்று கொடிய மிருகங்களை வேட்டையாடி உடனே நாடு திரும்புகிறேன். என்ன தம்பி, அயல்நாடு சென்றிருக்கிறாய், பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வந்திருக்கிறாய், உன் உடல் வயச்சா இருக்கு. அரண்மனை ஓய்வு அதனால் அரண்மனையில் ஓய்வு பெற வேண்டும். நாங்கள் புறப்படுகிற பொழுதே. சென்று வெற்றியோடு வாருங்க. கச்சேரி, நான் கானகம் சென்று அயலாட்சி வந்தது பசிக்கல இருக்குப்பா. சுவையான உணவை என் வாழ்நாளில் உண்டதே கிடையாது. சொல்லுங்க நீ உட்காரணுமா? உட்காருங்க. வெளிநாடு போய் வந்துக்கிட்டு கை கால் பிடிச்சி உட்காருங்க. என்ன நீ சொல்லுங்க நீ அது மட்டும் போன போன கை கால் பிடிச்சி எதுக்கு ஒன்று வச்சுக்கிறேன் நானு. இதுக்கு ஒன்று வச்சிருக்கிறேன் நானு. எதுக்கு ஆடி வச்சிருக்கீங்க? இதுக்கு உனக்கு வச்சுக்கிறேன் நானு. இந்த மாதிரிலாம் பண்ண நீக்கிறேன் நான் உன்னை. ஐயா, நீ நீங்கிற அளவுக்கு நான் நின்று கிடப்பேன். முட்டு கடைக்கு போய் பார்த்தேன். என்னத்த? வேலையை தெளிவா சொல்றது கேட்க மாட்டாங்களா? ஐயே, வாயை மூடு, வாயை மூடு. அமுக்குல கை. ஏய், குழந்தை என்னமோ தெரியல நீ கொடுத்து பாருறானா. ஐயோ, எதை கண்டு ஆராய்ச்சி செய்தா? ஒரு மருந்து பேச மாட்டேன் மைத்துனே என்ன. சரி மைத்துனே. கொஞ்சம் பேசினது குழந்தை. ஓ, அது சொல்லாதே. தெரியும் சொன்னாலும் சும்மா சொல்லிக்கிறாங்க. நல்ல நம்மளால ஆனா நம்பலாம். நீ தினைக்கும் சொல்ற அதை நான் நம்பல. நல்ல குழந்தை. ஆனா உள்ள பசங்க நம்ம கரெக்டா இருக்குது பத்தியா? நம்ம கூடாது உன்னை. பெருசா எங்க போறது அப்போ? சந்தேகமா? சந்தேகம் என்பது கொடிய நோய். அதை உடனே நிறுத்தி செய்யணும். சொல்லுங்க நீ. ஏய், என்ன சஞ்சயம் சொன்னா தானே சொல்லுவாரு அவரு. நம்முடைய அரண்மனையில ஒரு என்னடா எப்படியா என்ன ஓப்பு வீங்கிட்டு போக போறாங்க. நம்முடைய அரண்மனையில ஒரு வெள்ளை குதிரை இருக்குது. அந்த வெள்ளை குதிரை ஒன்ன சவாரி செய்யறாரு. அண்ணனுக்கு பிறகு யாருப்பா சவாரி செய்யறாரு? இதுதான் ஒரு சந்தேகமா? அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளை குதிரை சவாரி செய்வது தம்பி நான் தான். வெள்ள குதிரையில அண்ணன் யார குதிரையில நான் ஏறுவேன். நீ உனக்கு ஐட்டி அட்டாது. நான் நெட்டி விட்டு ஏறுவேன். அண்ணன் யார குதிரை ஏறுவேன். பாத்தியா, என் தங்கம், என் சேட்டு, என் குண்டு, என் கோணை, என் பயம். குழந்தை மூச்சு மாட்டாதீங்க. எது குழந்தை? என்னென்ன ஓய்வு வெறுப்பு எடுத்துட்டு வேதனை போட போறீங்க. நீ சொல்லுங்க நீ. நீ அழாத சொத்து சொத்துன்னு ஊத்துது. கண்ணுல சொல்லு. கண்ணட ஊத்தம் தண்ணிடி.
சொல்லி ஏய், மைத்துனரே, நம்முடைய அரண்மனையில கேக்குற பாத்தியாவா? நானே பணத்தை கட்டிட்டு ரோல் போட்டு கிடக்குறேன்டா, அப்புறம் வேலை பார்த்துக்கிட்டு. மைத்துனரே, இரண்டாவது என்ன தெரியுமா? நம்முடைய அரண்மனையில ஒரு தங்க தட்டு இருக்கு. அதுல இந்நாட்டு மண்ணை உணவு நம்ம உணவு இருந்தாரு. அண்ணனுக்கு பிறகு யாருப்பா சாப்பிடுவாங்க? இதுதான் சந்தேகமா? அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டுல உணவு அருந்துவது இந்த தண்ணிக்கு மட்டுமே. அண்ணன் சாப்பிடுற தட்டு தங்க தட்டு, ஐயோ அது எச்ச தட்டுடா. அப்படி அண்ணனை சின்ன வயசுல ஒரே தட்டு தானே உணவு அருந்துவோம். அதுதான்டா ரத்த பாசம். கழுவாது கொடுவா. கேட்டு பாரு, எல்லாரும் கேட்டு பாரு. ஐயோ அவாலாலா. யாருக்கடி வரும்? வெளிநாட்டு படிப்பு. இந்த இருக்கிற வெங்காயங்களுக்கு தெரிய மாட்டேன். இருந்தாலும் இது முக்கியமான கேள்வி. காலாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன், அரையாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். அடடே, அண்ணி உனக்கு இப்ப முழாண்டு பரீட்சை வைக்கிறாங்க. இதுல பாஸ் ஆனாதான் உனக்கு அடுத்த கிளாஸ் என்ன கிளாஸ்? ஈசன் துறோ கிளாஸ். ரெடி பண்ணி வைப்பாங்க. இல்லைங்க, பையிலே வச்சிருப்பாங்களா யாருன்னா? அண்ணி சொல்லுங்க அண்ணி. ஊர்காரம் கொடுத்தாதான் ஊற்றிட்டு. ஏய், தவற பேசாதே. இந்த மாதிரிலாம் பண்ணுங்க சரியா? மைத்துனரே, ஆனாலும் மூன்றாவது என்ன தெரியுமா? நம்முடைய அரண்மனையில பஞ்சி மெத்த இருக்கு. அஞ்சன மெத்த இருக்கு. நாலு மணி தான் படுத்து உறங்குறோம். உண்மைதானே? குழந்தை அழுது போற தொழில மண்ணு வச்சு திருவு நின்னுடும். அஞ்சன மெத்த என்பது என்ன? கணவனும் மனைவியை ஓய்வெடுக்கும் அந்தரங்க அறை. அது என்ன சந்தேகம்? இப்போ அண்ணன் காணுங்க போயிருக்காரு. ஒருவேளை அங்கே செத்துட்டா. ஐயோ, என் அண்ணன் செத்துடணுமா? என் அண்ணன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ. நின்னம்ச்சில எடுத்த கம்ச்சில பெரிய வேலை ஆயுதா. எதை கண்டு ஆடுவையம்மா? எதையோ கண்டு ஆரம்பி நானும் சும்மா காட்டியும் சும்மா ஓடு வாடு 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 வாடு. நான் ஒப்பு வாங்கி போறேன் போட்டு பாருங்க. ஒருவேளை ஒண்ணு ஒரு சும்மா காட்டிடலடா. சும்மா காட்டி புழு புழுக்கா பாருங்க அவனை. எப்படியா பெண்ணா தாடியா? டென்ஷன் ஆகுதுடா அப்படியோ. தெரிச்சு அவனை எங்களை தார் ரோட்ல போட்டு தேய்ச்சிக்கோ. ஒருவேளை செத்துட்டா. ஐயோ அம்மா, அதை நம்பித்தாமா ஓனர் 50,000 ரூபாய் கேட்டுக்கிறேன். அது சப்பியா போச்சுன்னா ஓனர் தர மாட்டாருமா. எத்தனை தேங்காய் முடித்தா மாத்திருங்க இந்த மயில. ஐயோ சொம்பா காட்டு காட்டிலடா. நீ யார் யாரு சொல்ற? நம்ம குத்தி குமுறான பண்ணுவோம். செத்துட்டா. வாயிலையா போல விட்டா ஆலையா பார்த்தா ஓடு 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 கடைசி பஸ் ஓடு 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 நிக்கிற பாரு. ஓடு 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 நிக்குது. ஐயோ புண்ணியமா நிக்குது நிக்குது நிக்குது. அத பஞ்சு பண்ணா பட்டு கிடப்பேன். யா உன கட்டி பண்ணி யார் தர மாட்டேன். அண்ணே, ஏய், 3 கேள்வி கேட்டீங்க. 2 கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டேன். இந்த 3வது கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் தெரியல அண்ணே. அண்ணன் ஏற வெள்ள குதிரையில ஏற ஆமாண்டா, அண்ணன் சாப்பிட்ட தங்க தட்டுல சாப்பிடுற. அது அரசாங்க தட்டு. அண்ணன் செத்துட்டா அன்னைக்கு யார் பார்த்தோன்னே அண்ணே யாரு பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. மற்ற பிள்ளைய பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்கணும். அண்ணே, நீ நினைப்பது தவறு அண்ணே. ராஜா வெளிநாடு போன இங்கிலீஷ் படம்லாம் பார்க்க மாட்டியா? என்னடா நான் வந்து வேன்ல மட்டும் பார்த்துக்கணும். ஆமா உண்மை. ஏய்,
அந்த ஆச்சனை நீங்க பாருங்க நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வரேன் எப்பொழுது அரமனை பார்க்கணும் அப்பொழுது ஆசைப்பட்டுட்டேன் நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வச்ச பிறந்தியா அல்ல தெருவில் ஓடுற வெறி பிடிச்ச சொடி பிடிச்ச நாய் வச்ச பெண்ணாக பிறந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற முறை இருக்கின்றது. உன்னை போல எப்படி வாழாலும் வாழ எந்த பெண்ணும் என்ன பண்ண போறேன்? ஏய், இங்க நடந்த விஷயத்தை என் அண்ணன் எடுத்து கூறி உடனே உன்னை நாட்டு விட்டு நீங்க ஆபத்தான ஐயோ நான் தேவையா விட்டுற 1050 ரூபாய் ஐயா நான் பிள்ளை தர அதை ஐயப்பா நான் பிள்ளை நான் போனேன் நான் போயா ஐயோ சொல்லுறாடியம்மா ஐயா பாடிட்டே இருந்தேன்ப்பா ஐயா கிட்ட வராத, என் கிட்ட வராதீங்க. நீங்க சின்ன வயது முதல் அயல்நாட்டு சென்று பட்டப்படிப்பு முடித்து இப்பதான் தாயகம் திரும்பிருக்கீங்க. உண்மைத்தான். அந்த அயல்நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்த கல்லூரி இல்லப்பா, அங்க என்ன வேணா நடந்திருக்கலாம். அதனால நான் உன்னை சோதித்து பார்த்தேன். விஜயா அவனை டெஸ்ட் பண்ணப்பா. ஆமாங்க, நாங்க வீட்லயே டெஸ்ட் பண்ணுவோம். ஆமா, யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் எல்லாம் பண்றோம் நம்ம வீட்லயே. மோஷன் டெஸ்ட்? ஆமா. அதே பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க? சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். வரும்போது வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டேன். அந்த ஹோட்டல்ல இல்ல, அதை சாப்பிட்டு காலையில கண்டுபிடிச்சிருவேன். காலையில வேன் நிறுத்தின உடனே எல்லாம் போவோம். நான் பின்னாடி போய் டெஸ்ட் பண்ணிட்டே வந்துடுவேன். அந்த சாப்பிட்றத சுற்றி பெற்று போய்யா? இல்லைங்க, எல்லாம் நாளப்பட்டால் சாப்பிட்டு வாங்கி இதை பரிசோதனை செஞ்சுக்கலாம். அல்லது தவறான பாதையில் செல்கின்றன என்ற பரிசோதனை செஞ்சுக்கலாம். அண்ணே, இதை நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை வாடி என்ற கோடி என்ற வசமாறி போய்த்து விட்டேன். இதை மன்னித்து இருந்தாலும் இங்க நடந்த விஷயம் யாருக்கு அதை தெரிஞ்ச தவறா பேச மாட்டாங்களா? அதனால இங்க நடந்த விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பின்னாடியே வரப்போ என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட நான் கண்ட பெண்களோடு காம லீல யாடுகிறோம் என்ன பரிசோதனை செய்திருக்க மாட்டாங்க. அந்நியாக வாக்குப்பட்ட நீங்க இந்த சத்தியம் நாட்டில் நான் சத்தியம் தவறாமல் வாத வேணும் என்று உடைய மானத்திலிருந்து என்ன பரிசோதனை செய்கிறீங்க. இந்த உண்மையை நான் வெளியே சொல்வதா? இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தால் பிரிவை தவிர யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம். தவறான செயலை செய்தவா என்று சிந்தித்து பாருங்கள் அண்ணா. அவன் நல்லவன் கிடையாது.
அவர் தாசு, அவர் மேத்து, அவர் தேவடியா. அண்ணா, முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அன்பாக வந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்தாக சொத்துக்கு தொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அன்பாக வந்து வந்தோம் தம்பி தம்பாக என்ன கண்ணில் ஊதல கையில ஊதல தம்பி இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்வனா என்று சிந்தித்து பாருங்கள் அண்ணா. அவன் எல்லாம் அறியாது. அவன் நம்பாதீங்கண்ணா. அவன் நம்பாதீங்க. இறந்து விட்டால் நானும் உடனே உடன் கதை ஏறுகிறேன். மாப்பிள்ளை சேர்த்தாதான் பொம்பளை உடனே எனக்கு இந்த பாவி அவனை போய் சொல்றீங்க யாருக்கு வாழணும் இந்த ஊர்ல என்ன மாதிரி ஒருத்தி வாழ மாட்டேன் சக்காத்தி பத்தினி தெய்வம் ஆயிற்று. மைத்திர வந்து சொல்லிட்டு அரிசி உணவு சமைச்சு போட்டு வயிறார சாப்பிட்டாரு. ஆமா சாப்பிட்டு கேட்டாரு. ஒரு கேள்வி அது 2 கேள்வி சொல்லுங்க. நான் கடவுளை கண்கண்ட தெய்வம் நல்லா நான் கடவுளை புல்லா நான் புரிச்சு கால புல்லா உங்க கால கடக்குற நேப்பா இந்த ஊர்ல எத்தனை ஆம்பளை நடந்து வந்தா கூட ஒருத்தரும் ஏறிட்டு பார்த்தே கிடையாது. பார்க்க மாட்டாங்க. நீங்க குனிஞ்சுதான் செல்வாய் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வரனே இந்த பாவி என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறேன் நல்லா இருப்பானா விலக மாட்டா. நீ சாப்பு கொடுக்க எடுத்துருவாங்க. பத்தினி சாப்பு கொடுத்தா அப்படியே பழித்து விட. நீ சாப்பு கொடுக்க போறவன் திரும்புவானா? திரும்ப இவன் திரும்ப மாட்டாங்க. அவன் அங்கே முடிச்சிருவான். ஏன் அவன் திரும்ப மாட்டான்? போறவன் திரும்ப அங்கே முடிச்சிருவாங்க. அப்படியா? நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சு மெத்த இருக்கு. அந்த பஞ்சு மெத்தர் யாரு படுத்துறது கேட்டான். இருக்கும்போதே அவன் எல்லாம் வாடி படிக்கிற பொட்டை நல்லா இருப்பேடா. அட கூட்டு பையா, அட வாங்கிட்டு பையா, அட எந்த பையா, அட பரவாயில்ல பையா, லக்கடி பையா, ஏன்டா செத்து போடா நீ?
மேடை விட்டு கீழே இறங்கி பாரு. மொத்த பேரும் படுப்படையில ஐயோ, யார் அது எவ்வளவு கை வைப்பாங்க? நான் எந்த அளவுக்கு பேசணும்? எனக்கு அந்த பாவி அடிப்புல கச்சி போடுறானே. அந்த படுபாவி அம்மாடமாக பழி சுமத்துறாங்க. பாருங்க. அவளை விடாதீங்கம்மா. கண்ண புடிச்ச குத்துக்கள் மாதிரி எதிர்த்து நிக்கும் போது எங்க சாப்பிடணும். காஞ்சியிலே காமாட்சி அல்லவாணி, மதுரையிலே மீனாட்சி அல்லவாணி, உன்னை பார்த்து அந்த படுபாவி குறை சொல்கின்றானே தெய்வம். ஆமா. கிழங்க. அந்த பஞ்சமத்துல யாரு படுத்துதுன்னு கேட்டா நான் 10 மாசம் சமந்து பெக்கல்ல கூட என் பிள்ளையா நினைச்சுக்கிட்டேன். உண்மையை பிள்ளையா நினைத்தாலும் கேட்டா காணக்க ஒருவேளை அங்கே செத்துட்டா. போயிட்டா அந்த பஞ்சமத்துல தனியா படுத்து கிடப்பியே உங்களை கட்டி பிடிச்சிட்டு யாரும் வரமாட்டாங்க அண்ணி. நான் உங்களுக்கு பாவி, இந்த அருகா ஒரு ஆட்டாட்டு வீட்டு போகல லாரி மேல ஏறி 2 காலம் 2 கையில சுத்தால ஒரு அண்ணிய தேவையானு கேக்குறான் நாய் மனித இவனை கை வச்சு பண்ணி தப்பிக்காதா அமைச்சரே, இந்த படுபாவி தவறு செய்துவிட்டான். என் மனைவியை அடைத்து விட்டான். இவளுக்கு தக்க தண்டனை பாவி, இதுக்கு நான் என்னடி துரோகம் செய்தேன்? வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே, அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? அம்மா 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 பாருங்க இல்ல உன்னை சுத்தி முட்டி பத்தனா ஏண்டா நீ என்ன செய்யணும் சொல்லிட்டு செஞ்சமா நான் ஏன்டா உன்னை அடிக்க போறேன். நீ வேலை செய்யறதா மூத்தரமும் சண்டை வரணும். ஏய், ஏய், தொடாத. தவறா நீ கூட உடனே கெட்டுப்பலே என்ன ஜாஸ்தி பேசி தெரியும் அண்ணின்னு சொல்லு. நான் அவனை பார்த்துக்கிறேன். உண்மையா? என்ன விடாதா? அண்ணியாவா? வாடி தேவடியா? மாமா கிழங்கு அத்தா ஏய், ஏய், சொக்கு பொடி வச்சிருக்கேன் என்ன இருவரும் கட்டி பிடிக்கிறீங்க? இருந்தாலும் ஏய், யார் தெரியுமா? அப்படி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இவள் யார் தெரியுமா? இவள் தான் எடுத்து அந்த ரங்க காதலி. ஆமாடா இவருடைய அண்ணனை திருமணம் செய்து கொண்டு பொய்யா? நடிப்பா? அட பாவி, இந்த தேவடியால கூட்டி விட்டா நாட்டை கெடுத்தியா? இருந்தாலும் அவனுக்கு ஊருக்குள்ள வந்து வா நான் போயிட்டு ஓய்வு எடுக்கிறேன். ஆதாமா. அட பாவி, நயவஞ்சகா, நாங்கள் உனக்கு என்னடா துரோகம் செய்தோம்? நீ துரோகம் செய்யவில்லை. எங்கிருந்த ஓடி வந்தவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார் அவருடைய தந்தை. அந்த பதவியை வைத்துக் கொண்டு நலமாக வாழாமலே என் குடும்பத்தையே கெடுத்து விட்டாயே, என் நாட்டையே கெடுத்து விட்டாயே. இதற்காக அன்பொரு நாள் மணிமுடி சொல்ற நேரத்தில் தந்தை என்னை பற்றி என்ன சொன்னா? ஏன் தங்கச்சி? இவன் யார் இவன்? புத்தனுக்கு ஒரு வேலைக்காரன் பையன் இவனுக்கு இருக்கிறத மணிமுடி சொல்ற தகுதி இல்லை. அச்சாதான் வார்த்தையே வருமா? சொல்லலாமா? உன் தங்கை ஏய், என்ன தந்தா? என் தங்க பேசிய தவறே கிடையாது. வடநாட்டில் எங்கள் அம்மா தாய் அப்பா தாயின்னு பிச்சை எடுத்துக் கொண்டு வந்த ஒரு பிச்சைக்காரன் நான். பிச்சைக்காரன் நாய், நானா நாய்? நாங்கள் காலாளுடைய வேலையை கையால் செய்யக்கூடிய வேலைக்காரன் நாய் தான் நீ. ஏய், தாய் தந்தை தெரியாதா? 10 மாதம் சுமந்து 10 இன்னும் சகித்து பெற்றெடுத்த உன்னுடைய தாய் தந்தை கருத்தை சுட்டிருந்தால் இந்த நாட்டை அண்ணன் அன்போடு வேலைக்காரன் நாய். வேலைக்கார பையன். வேலைக்காரன் நானே. ஆமாண்டா. இந்த உலகத்தில் நீயே உயிரோடு இருக்க விட மாட்டேன். ஐயோ. சரி, உன்னை விடுவதில்லை. ஆ
என்னை காட்டி கொடுத்துடுவான். அவன் காட்டாதவாறு அவன் கண்களை என்ன பாருங்க